அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மேகம் சூழ்ந்திருக்கு. இரண்டு நாடுகளும் மாறி மாறி எச்சரிக்கையை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஏன் சிரியாவில் இருக்கக்கூடிய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தினாங்க? காசா இஸ்ரேல் போர் இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக இஸ்ரேல் மீது நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லாத ஈரான் இப்போது மட்டும் எதனால சொல்றாங்க? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து வரும் நிலையில கடந்த 1ஆம் தேதி சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரான் தூதரகத்துல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. இதுல ஈரானை சேர்ந்த 12 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. இறந்தவர்கள்ல 2 பேர் ஈரானோட குவாட்ஸ் போர்ஸ் சேர்ந்த தளபதிகள். குவாட்ஸ் போர்ஸ் அப்படிங்கிறது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸோட துணை ராணுவம் மற்றும் உளவு பிரிவு தான் அப்படி சொல்றாங்க. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸை ஈரானோட ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடரான அயதுல்லா கொமேனி தான் 1979 நிறுவினார். 1979ஆம் ஆண்டு ஈரானை ஆட்சி செய்த ஷாவை அதிகாரத்திலிருந்து அகற்றியதுக்கு அப்புறமா ஈரான்ல இறையாட்சி நிறுவப்படுது. எந்த திட்டம் சட்டம் கொண்டு வந்தாலும் மத குருமார் சொல்வதுதான் அங்கு ஃபைனல். அந்த இறையாட்சி நிறுவப்பட்ட போதுதான் நாட்டுல பாதுகாப்புக்காகவும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்காகவும் தான் அதுல இருக்கக்கூடிய குவாட்ஸ் போர்ஸை உருவாக்குனாங்க. ஈரானுக்கு வெளியவும் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே இந்த குவாட்ஸ் போர்ஸ் யூனிட்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உளவு அமைப்பு மீதே இஸ்ரேல் தற்போது தாக்குதல் நடத்தி இருக்கு. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில நம்ம ஆட்கள் மீதே இஸ்ரேல் கை வச்சுட்டாங்களே அப்படிங்கிற கோபத்துல தான் தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு போர் எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அதற்கு தயாராகிட்டும் இருக்காங்க. சரி, இஸ்ரேல் ஏன் அவங்கள குறி வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா, அந்த குவாட்ஸ் போர்ஸ் தான் லெபனானுடைய ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு பினான்சியலாகவும் இராணுவ ரீதியாகவும் உதவிகளை வழங்கிட்டு இருக்கு. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு தான் ஹமாஸுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக வடக்கு லெபனானுடைய எல்லைக்கு அந்த பக்கத்துல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால கோபப்பட்ட இஸ்ரேல் கடந்த 1ஆம் தேதி F-35 ஃபைட்டர் ஜெட்கள் மூலமா சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈரான் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் பத்தி இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லல. இருப்பினும் ஹமாஸுக்கு ஆதரவா இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் இதன் மூலமா தெரிய வருது. இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒரு கணிசமான இழப்பை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹமாஸை விட ரொம்பவே ஆபத்தான ஒரு எதிரியா ஹிஸ்புல்லாவை எப்பவுமே இஸ்ரேல் பாக்குறாங்க. ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு வினோதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சியாகவும் அங்க இயங்கிட்டு இருக்கு, ஆயுதம் தாங்கிய அமைப்பாகவும் இருக்கு. தற்போது லெபனான் நாட்டை ஆண்டு வரக்கூடிய அந்த கூட்டணியில ஒரு அங்கமாக கூட இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்காங்க. அந்த ஆயுதப்படைய அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்கு. சொல்ல போனா லெபனானுடைய இராணுவத்தை விட இந்த ஹிஸ்புல்லா பெரிய இராணுவமா அங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயுத பயிற்சி பெற்ற 1,00,000 வீரர்கள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்புல இயங்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல தீவிரவாத அமைப்பா இது தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட லெபனான்ல தனி இராணுவம் மாதிரி இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கு சொந்தமாகவே ஒரு டிவி ஸ்டேஷனை கூட நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு அங்கு செல்வாக்கு இருக்குது. ஈரான் மற்றும் சிரியாவின் ஆதரவோட இந்த அமைப்பு வளர்ந்து கொண்டு இருக்கு. ஹிஸ்புல்லா கிட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ராக்கெட்டுகள் இருக்கிறதா இஸ்ரேல் தற்போது மதிப்பிட்டு இருக்காங்க. இது இல்லாம நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் கூட அந்த அமைப்பு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமீப ஆண்டுகள்ல அவங்க ட்ரோன்களை பயன்படுத்தி கூட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த இராணுவம் வளர்ந்துருக்கு அந்த ஹிஸ்புல்லா அமைப்புங்கிறத. ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தோட கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் போர் செய்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. ஆக தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலோடு பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லாவையும் அதற்கு உதவக்கூடிய ஈரானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் அந்த சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகம் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. எனவே இஸ்ரேலுக்கு எதிராக பல போராட்டங்களும் ஈரான்ல தற்போது நடந்து வருது. ஈரான் அரசும் இஸ்ரேல் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கு. காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதலையே எங்களால பொறுத்துக்க முடியல. இதுல எங்களுடைய தூதரகங்களையும் நீங்க குறி வச்சு தாக்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்கள் மீது நீங்கள் மோதினால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையையும் ஈரான் கொடுத்திருக்கு. கையோடு அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இதோடு அமெரிக்காவுக்கும் வேற ஈரான் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. தேவையில்லாம இஸ்ரேலுக்கு உதவி பண்ணி நீங்களும் மாட்டிக்க வேணாம், ஒதுங்கியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னுட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் அமெரிக்காவுக்கும் தனியா எச்சரிக்கை கொடுத்திருக்காரு.
ஸோ ஈரான் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவும் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தியிருக்காங்க. சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் வந்து நேரடியாக பொறுப்பேற்கலை அப்படின்னாலும் கூட இஸ்ரேலும் அவங்களுடைய படைகளை இப்போ உஷார்படுத்தி வச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா காசாவுடைய சில பகுதிகளில் இருந்து படைகளை வேற வாபஸ் வாங்கினாங்க. ஐநா கொண்டு வந்த போர் நிறுத்த தீர்மானத்தின் ஒரு பகுதியாக தான் அவங்களுடைய படைகள் இஸ்ரேல் வந்து வாபஸ் வாங்கினாங்க. இருப்பினும் கூட ஈரானுக்கு பயந்து தான் இஸ்ரேல் அவசர அவசரமாக படைகளை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது போக ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைக்கும் வேற இஸ்ரேல் பதிலடி கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, யார் தாக்குதல் நடத்தினாலும் எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்கு, பல முனைகளில் எங்களை வந்து இப்ப தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க, இருப்பினும் நாங்கள் அனைத்தையுமே முறியடித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்களை தாக்க நினைத்தால் அவர்களுக்கு சில சர்ப்ரைஸை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கலாண்ட் தற்போது சொல்லியிருக்காரு. இதற்கிடையில அமெரிக்க உளவு அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் இஸ்ரேல் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம், அவங்க இப்போ முழு வீச்சில் போருக்கு தயாராகி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வேற சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துல, அதாவது அடுத்த 2 நாட்களுக்குள்ள ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் சொன்னதா தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதற்கிடையில அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் துருக்கி, சீனா, சவுதி உள்ளிட்ட நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அவர்கள் யாருமே இன்னொரு போரை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. இதற்கிடையில அமெரிக்காவை சேர்ந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் வார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தற்போது இஸ்ரேலுக்கு பயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி பயத்தை உண்டாக்கி அவர்களை சீர்குலைய செய்த பிறகு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் டெரரை தான் தற்போது கையாண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலை வந்து எதிர்த்தாலும் ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறத அமெரிக்கா விரும்பல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கேன். ஈரான் மற்றும் அதனுடைய பினாமிகள் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கும், அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக ஈரான் எச்சரிக்கை கொடுத்தும் கூட அமெரிக்கா மூக்க நுழைச்சிருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேரழிவை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் எல்லாம் தடுப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம், அவர்கள் கடமைகளை செய்யல. வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அது ஈரானுடைய எல்லைக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு சமம்தான். இதனால இஸ்ரேல் அரசை நாங்க தண்டித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில அனைத்து மக்கள் முன்பாகவும் அவர் வந்து பேசியிருக்காரு. அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுடனான உறவு வந்து துண்டித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வேற வச்சிருக்காரு. எக்கனாமிக் மற்றும் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் எதுவுமே இஸ்ரேல் கிட்ட இருக்கவே கூடாதுங்கிற கோரிக்கையை வைக்கிறாரு. இந்த நிலையில தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஈராக், கத்தார், சவுதி அரேபியா, UAE உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. தற்போது துருக்கி பார்த்தீங்கன்னா முதல் ஆளா இஸ்ரேல் மீது சில தடைகளை வச்சிருக்கு. அலுமினியம், ஸ்டீல், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ், அது போக ஜெட் ஃபியூயல், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்னு கிட்டத்தட்ட 54 பொருட்களை இஸ்ரேலுக்கு வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை துருக்கி தற்போது பிறப்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொடுத்த அந்த எச்சரிக்கைக்கு ட்விட்டர்ல இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. ஈரான் எல்லையிலிருந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு உரிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம். அப்படிப்பட்ட சூழல் வந்தால் ஈரானுடைய தெஹ்ரான் மீது நாங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு. கையோட தெஹ்ரானோட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் தொடர்பான இடங்களை கூட இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த போர் பீதியில தான் ஜெர்மனியிலிருந்து தெஹ்ரானுக்கு போகக்கூடிய விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. பல நாடுகளும், இது மட்டும் இல்லாம பல நாடுகளும் தெஹ்ரானுக்கு போகக்கூடிய விமானங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மொத்தத்துல இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான போரை ஒரு பக்கம் நடத்திட்டு வரக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. 2 நாடுகளும் மாறி மாறி எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க.
இஸ்ரேல் ஹமாஸ் போரே இன்னும் முடியாத நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை கண்ணுல பார்க்கவே முடியல. இந்த நேரத்துல ஈரானும் போர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். இதனால 2 நாடுகளும் எச்சரிக்கையோடு நிறுத்தி கொண்டாலே பரவாயில்ல. மற்ற நாடுகளும் இதில் மூக்கை நுழைக்காமல் இருந்தாலே இந்த பிரச்சனை பெரியதாகாது அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.